தொடர்கிறது. அங்கு மணிமேகலை அமுத சுரபி என்ற பாத்திரத்தை பெறுகிறாள். அல்ல அல்ல குறையாமல் சோறு வந்து கொண்டே இருக்கும் அதிசய பாத்திரம் அது. மணிமேகலை அந்த பாத்திரத்துடன் வந்து பூம்புகாரில் அறம் செய்கிறாள். தொடர்ந்து வரும் உதயகுமாரிடமிருந்து தப்ப மணிமேகலை காய சண்டிகை என்ற கந்தர்வ பெண் வடிவம் கொள்கிறாள். இந்நிலையில் காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் என்பான் தன் மனைவியை தேடி வருகிறார். அவன் உதயகுமாரன் மேல் சந்தேகம் கொண்டு அவனை வாளால் வெட்டி கொலை செய்து விடுகிறார். உதயகுமாரன் இறந்தவுடன் அவன் தாய் மணிமேகலைக்கு கொடுமைகள் பல செய்கிறாள். ஆயினும் மணிமேகலை அவளை திருத்தி அறநெறியை பின்பற்றச் செய்கிறாள். மணிமேகலை நாடங்களும் பௌத்த தர்மத்தை பரப்புகிறாள். இதுவே மணிமேகலை நூல் கூறும் கதை. மணிமேகலை கூறும் தலைமையான அறம் மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதுதான். இதன் பொருள் உலகில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தோர் ஆவர் என்பதாகும். தம்பி, அன்னதானத்தின் மகிமையை மணிமேகலை கூறுவதை பார்த்தாயா? பல தர்ம நீதிகள் இலக்கிய கொலைக்குள் ஒளிந்திருப்பதை காட்டுகின்றேன். அதுவரை பொறுத்திரு, காத்திரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். துணை ஆட்சியர் ஓய்வு.